நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகுமுன்பனைத்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிகமாதோ. எல்லாம் பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி உடனவர் திருநனாவுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கொண்ணையாவுடைய திருவடியிலே நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றோம். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் எம்பெருமான் அதிபத்த நாயனார் குருவசி திருநாள். எம்பெருமான் அதிபத்த நாயனார் கடல் நாகை காரணம் என்று சொல்லக்கூடிய நாகை காரணத்திலே ஒரு பரதவர் குலத்திலே தோன்றிய ஒரு பெருமகனார். அவர் பரதவர் குலத்துக்கு தலைவராக விளங்கியவர் என்று சொல்லி சரியத்திலே போற்றுகின்றார் தெய்வ செக்கிழார் பெருமான். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் நமக்கு அவரை பற்றி அருளுகின்ற பொழுது விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தர் கடியேன் என்று சொல்லுகிறார். அதாவது விரிந்து செல்லுகின்ற அலைகள் சூழ்கின்ற கடல் கரையின் கண்ணுள்ள நாகப்பட்டினத்தில் அவதரித்த அதிபத்த நாயனாருக்கு நான் அடியேனாவேன் என்று சொல்லி அந்த அவருடைய அவதார தலம் நாகப்பட்டினம் கடற்கரை என்று சொல்லி அப்படிப்பட்ட அதிபத்த நாயனாருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லுகிறார். அந்த விரிதெரிசூல் கடல் விரி அப்படின்னா காற்றின் செயலால் சிறிதாய் எழுந்து மேலோங்கி வந்து கரையனில் பரவும் என்று சொல்லி இந்த நாகை காரணத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். நாகை காரணம் பெயர் வந்தது நாகம், அதாவது ஆதிசேடன் பூசித்த ஒரு பதி, அதனால் அதுக்கு நாகை என்று சொல்லி பெயர் வந்தது. கடல் நாகை இது பட்டணத்தின் செல்வ வளத்துக்கு காரணமாதலுடன் இந்நாயனார் மீன்படுக்கும் பரதவர் குலத்தவராய் அத்தொழிலின் கண்ணை நின்று சிவனை நினைந்து திருத்தொண்டு செய்து பேரடைந்தாராகும் என்று குறிப்பு உடையது என்று சொல்லி நாயனார் பெருமானுடைய திருவடி பற்றிலே மிகுந்து இருந்த ஒரு பெருமகனார் என்று சொல்லி போற்றுகின்றார். நம்முடைய முதல் நூல் ஆசிரியர் பகைநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது திறம் அவர் மீன் படுக்கும் பொழுது ஆங்கொரு மீன் சிவர்க்கு என்று உறவ மாகடல்கே விடுவோன் ஒரு நாட்கணக நிறமமர் மீன்பட நின்மலர்க்கு என்று விட்டோன் கமலம் புறமமர் நாகை அதிபத்தனாகிய பொய்யிலேயே என்று சொல்லி, அதாவது வகைநூல் ஆசிரியர் நாயனாருடைய தொண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது திறமுடைய மீன் வரும்போதெல்லாம் அங்கு ஒரு மீனை சிவனுக்கு என்று பொருந்த அப்பெருங்கடலினுள்ளே விடுபவர். அப்படின்னா நல்ல ஒரு திறமான மீன், அதாவது சின்ன சின்ன குஞ்சுகளை எல்லாம் விட்டுருவார். நல்ல ஒரு பெரிய மீனாக கிடைக்கின்ற பொழுது முதல் மீன் பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மீனை இறைவனுக்கு சமர்ப்பணம் சிவார்ப்பணம் என்று சொல்லி அந்த கடலிலே விட்ட ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். அது எப்படிப்பட்ட மீனாக இருந்தாலும் சரி முதல் மீன் பெருமானுக்கு. அதான் அப்படி திறமுடைய மீன் வரும்போதெல்லாம் அங்கு ஒரு மீனை சிவனுக்கு என்று பொருந்த அப்பெரும் கடலினுள்ளே விடுபவர். அப்படி ஒரு நாள் அவர் அந்த ஒழுகி வருகின்ற நாளிலே ஒரு நாள் பொன்மயமான யாவரும் விரும்பத்தக்க ஒரு மீன் கிடைக்க அதனை நிமலனாராகிய சிவபெருமானுக்கென்றே கடலை விட்டவர். அப்படி அவர் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் என்னன்னா ஒரே ஒரு மீன் தான் வருது. அது பொன்னிறமான மீன், தங்க மீன், நவரத்தனங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு தங்க மீன் வருகிறது. அந்த மீன் இது சிவபெருமானுக்கு என்று சொல்லிவிட்ட ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய தொண்டு. நீண்ட நாட்கள் மீன் கிடைக்கல, ஆனால் கிடைச்சது ஒரே ஒரு மீன் அந்த நாள், அதுவும் பொன்னிறமான மீன். அந்த பொன் மீனையும் பெருமானுக்கே என்று சொல்லிவிட்ட பெருமை நாயனாருக்கு உண்டு என்று சொல்லி தாமரைகள் புறங்களில் பூக்கும் நாகப்பட்டினத்தில் அவதரித்த அதிபத்தர் என்று சொல்லி சொல்றார்கள். திறமவர் மீன்பிடுக்கும் பொழுதினர் கடல் மீன்கள் பெரியனவாயும் விளை பெருவனவாயும் உள்ள தன்மை. நல்ல பெரிய மீனாக கிடைச்சா அது சாமிக்கு என்று சொல்லி முதல்ல விற்றுவார். ஆமாம், அப்படி விடக்கூடியவர் நம்முடைய பொய்யிலி என்று சொன்னால், அதாவது பெருமான் இறைவனுக்கு பொய்யிலி என்று ஒரு பெயர் உண்டு. பூந்துருத்தி பொய்யிலியா என்று சொல்லி தேவாரத்தில் வருதுங்க. இப்போ இவரையும் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த
அதிபத்தனாகிய பொய்யிலியே. இறைவனுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை அடியார்களுக்கு. இவர் பொய்யிலினா பொய்யற்றவர், அதாவது மலங்களெல்லாம் நீங்க பெற்றவர், இறைவனுடைய தன்மை பெற்றவர். அப்படிங்கிறனால பொய்யிலியே என்று சொல்லி அதிபத்த நாயனாரை பொய்யில்லாத அடியவர் என்று சொல்லுகிறார். ஒரு பெருமை. அடுத்து நம்முடைய திருத்தொன்ற புராணத்திலே நம்முடைய செக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, மன்னிய நீடி செங்கதிரவன் வழிமரபின் தொன்மையா முதல் சோழதம் திருக்குளத்து உரிமை பொன்னி நாடெனும் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டண திருநகரம். நாகப்பட்டினம் அமைந்திருக்கக்கூடியது பொன்னி நாடு என்று சொல்லக்கூடிய காவிரி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய சோழ நாடு. அதை சொல்ல வருகின்ற பொழுது, நிலை பெற்ற நீடி வருகின்ற சூரியன் வழியில் வந்த மரபாகிய பழமையாகிய முதன்மை பெற்ற சோழர்களது திருக்குளத்திற்கு உரிமையுடையது என்று சொல்றார். அதாவது சோழர்கள் சூரிய குலத்திலே வந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி பாண்டியர்கள் சந்திர மரபு, சேரர் குலம் அக்னி மரபு. ஆமாம், அதாவது சூரியன், சந்திரன், அக்னி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய 3 கண்களாக இருக்கக்கூடிய அந்த 3 மரபிலே வந்தவர்கள் இவர்கள். அதாவது சோழர்கள் வந்தது சூரிய மரபிலே, பாண்டியர்கள் வந்தது சந்திரன் மரபிலே, அதே மாதிரி சேரர்கள் அக்னி மரபிலே என்று சொல்லி அக்னி பிளம்பாக, அதாவது நெற்றிக்கண்ணில் என்று சொல்லுவார்கள். இப்படி ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினையார் அறியாதார் என்று சொல்லி கம்பனும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி நிலை பெற்று நீடு வருகின்ற சூரியன் வழியிலே வந்த மரபு என்று சொல்லுகிறார். காவிரி நாடு என்னும் கற்பக பூங்கொடியில் பூத்த மலர் போன்றது. ஆமாம், கற்பக பூங்கொடி போல காவிரி நாடுங்க. காவிரி நாடு என்று சொல்லுவது காவிரி பாய்ந்து வரம் செய்யக்கூடிய அந்த நாடு ஒரு கற்பக பூங்கொடி போல, அதில் ஒரு பூங்கொடியில் பூத்த ஒரு மலர் போல இந்த நாகை காரணம் என்று சொல்றார். அதாவது காவிரி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய நாடு ஒரு பூங்கொடி போல, அந்த நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய திருநகரமானது அந்த பூங்கொடியில் பூத்த ஒரு மலர் போல வைத்து போற்றப்படுவது என்று சொல்லி, அந்த பொன்னி நாடனும் கற்பக மலர் போல் நாகப்பட்டின திருநகரம் என்று சொல்றார். வேண்டியவர் வேண்டியவாறே தருவது, இனி கற்பகம் தருவாக உரைத்து பொன்னி கற்பகத் தரு என்று சொல்லார். கற்பகம் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார்கள். நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தந்தளிராக எழுந்ததோர் உலகமென்னும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வது அம்மாழ்வரை என்று சொல்லி நமக்கு திருமலை சிறப்பிலே நமக்கு போற்றுகின்றார். இப்படி எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தந்தளிராக என்று சொல்லி நமக்கு நம்முடைய தலங்களை, மற்ற தலங்களை பற்றி கைலாயம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய செடியிலே பூத்த ஒரு மலராக, மற்ற தலங்கள் எல்லாம் அதனுடைய தளிர்களாக என்று சொல்லி போற்றக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றது என்று சொல்றார். திருநகரம் அப்படின்னா, திருநகரம் ஏன் சொன்னார்னா, சிவச்சார்பு பற்றிய சிறந்த வளமை இன்று கருதத்தக்கது பிறவல்ல என்று சொல்லி அடைமொழி சொல்றார். திருநகரம் என்று சொல்லி, அதாவது நம்முடைய பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய நகரம் எல்லாமே திரு சேர்த்து சொல்றாங்க. திருநனா, திருச்சிராப்பள்ளி, இப்படி திருநாகை காரோணம் என்று சொல்லி, இப்படி திரு என்று சொல்லுவது பெருமானுடைய சிவச்சார்பு பற்றிய அந்த சொல் என்று சொல்லுவார்கள். சிவச்செல்வப்பட்டினம் கடற்கரை ஊருடைய பொது பெயர் என்று சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ஊரில் அந்த ஒரு கடற்கரை பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகைப்பட்டினத்தில் முத்து மாலைகளினுடைய கோவைகள் சரிந்திட தேன் பொருந்திய மலர்களை சூடிய சரிந்த குழலுடைய பெண்கள் பந்தாடுகின்ற மேடைகளை கொண்ட அந்த பொன்னொழி மின்னும் மாளிகைகள் அங்கு நிரம்பிருக்கிறது. அதே போல கடல் நீரை உட்கொண்ட கரிய மேகக்கூட்டங்கள் பக்கத்தில் மேல் ஏறுவன என்று சொல்லி அந்த ஊரினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அதாவது பெருமையினாலே அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நிறைந்து லக்குமி வாழும் உரையுளாதலாலும் வேண்டும் பொருள்களை எல்லாம் தருதலாலும் கடலிலும் பெரிதென்று சொல்லும்படி விளங்கி அலைபோல் யானைகள், குதிரை தொகைகள், மணிகள், துகில்கள் என்பனவாதி பொருள்களை மரக்கலங்களால் கொணர்ந்து சொறிவதாம். ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, துறைமுகப்பட்டினமாக இருந்ததுனால யானைகள், குதிரைகள் இப்படி எல்லாம் பல மணிகள், துகில்கள் இப்படியெல்லாம் நிறைய பொருள்கள் அங்கு இறங்கி கொண்டே இருக்கிறது. அவ்வளவு ஒரு சிறந்த நகரம் அந்த திருமகள் சேர்விடம் அப்படின்னா நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு நகரமாக அந்த திருநாகை காரணம் விளங்குகிறது என்று சொல்றார். அப்படிப்பட்ட அந்த நகரத்திலே நுழைப்பாடி என்று சொல்லி ஒரு ஊருங்க. அதாவது அந்த நீண்ட திருநகரத்தில்
நல்ல செல்வமிக்க அந்த நகரம். ஏன்னா துறைமுகப்பட்டணம்னா எப்படி இருக்கும், அந்த நகரத்தில் வந்து கடலின் விளிம்பிலே பல நீண்ட அலைகளின் நுரை வந்து தவழ்தற்கிடமாகி பக்கங்களை அடுத்து கடல் ஓரத்தில் யார் மீனவர்கள் எங்கே குடியிருப்பாங்க, கடல் ஓரத்தில் தான் குடியிருப்பாங்க. ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்கு அது அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா நுழைப்பாடின்னு பேருங்க. அதாவது பரதவர் சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. நுழைப்பாடி என்று சொல்லுவது. அப்படி நிலை பெற்ற பழமையில் வலை வீசி மீன்படுக்கும் தொழிலால் பெறும் வளமுடைய மீன் உணவில் பெருகிய தன்மையாலே வாழ்வு பெற்ற பரதவர் குடிகள் மிடைந்துள்ளது அந்த பரதவச்சேரி என்று சொல்லக்கூடிய நுழைப்பாடி அப்படின்னு சேக்கிழ பெருமான் நமக்கு அதை சொல்ல தட நுழைப்பாடி என்று சொல்றார். அப்படி அந்த ஒரு நுழைப்பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே அங்கே பரதவர்கள் மீன் பிடிக்கக்கூடியவர்கள் நிரம்ப இருக்கிறாங்க. அந்த ஒரு சேரியில் அவதரித்தவர் நம்முடைய நாயனார். புயல் அலப்பன என வலை புறம்பனை குரம்பை அயல் அலப்பன மீன் விளை பசும்பொனில் நடுக்கல் வியல் அலக்கரின் விடுந்திமிழ் வாழ்நர்கள் கொணர்ந்த கயல் அலப்பன பரத்தியர் கருநெடுங் கண்கள். அப்படின்னா அந்த மேகங்களை அளவிட்டால் போல வலைகள் புறம்பு உலர வைக்கப்பட்ட சிறு குடில்களின் பக்கத்தில் அப்படி வலைகள் எல்லாம் உலர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் வலைகளை எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மீன் விலைக்கு கொள்வோர் கூட அந்த பசும் பொன்னின் குவியல்கள் அளவிடப்படுவன. மீனை வாங்குவதற்கு பசும்பொன் கொண்டு வந்து மீனை வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு செழிப்பு. பொன்னை கொடுத்து மீனை வாங்குவது. இந்த காலத்தில் பாருங்க, காசுங்கிறது எப்படின்னா பொற்காசுகள். அந்த பசும் பொன்னை கொடுத்து இத்தனை கிராம் இத்தனை சவரன் பொண்ணு, அதுக்கு இத்தனை மீன் என்று சொல்லி, அப்போ மீனுடைய விலையும் பொண்ணுடைய விலையும் அந்த காலத்தில் ஒன்றா இருந்தது. அதான் சொல்றார். அப்படி அவ்வளவு சிறப்புடைய நகரம் அந்த நகரம். அந்த விலைக்கு கொள்வோர் கொணர்ந்த பசும் பொன்னின் குவியல்கள் அளவிடப்படுவன. அந்த தங்க காசுகள் எல்லாம் அப்படி கொட்டி வச்சிருப்பாங்களாம். அவ்வளவு தங்க காசுகள் பசும் பொண்ணே அவ்வளவு கொட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு விலை போகக்கூடிய மீன்கள். விரிந்த கடலில் செலுத்தும் மீன் படகின் தொழிலினால் வாடும் பரதவர்கள் கொடர்ந்த கயல் மீன்களை, அந்த கயல் மீன்களை எல்லாம் பரதவர்கள் கடலிலே பிடித்து கொண்டு வந்து அங்கே கொட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கயல்களை அவரிடம் பெறும் பரத்தியரது கரிய நீண்ட கண்கள் அவை இவ்வளவு விலை வரும் என்பதனை காட்சியால் அளந்து விடுவன. அவங்க பிடித்து கொண்டு வந்து அப்படி வச்சிருப்பாங்க, பரப்பி வச்சிருப்பாங்களாம். அந்த பரதவ பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய கண்களும் எப்படி இருக்கு, கயல் போன்ற கண்களையுடைய அந்த பெண்களுடைய விழிகளுக்கு கயல் சொல்லுவாங்க, மான் சொல்லுவாங்க, மான் விழி சொல்லுவாங்க. இந்த பெண்கள் கயல் போன்ற அந்த பெண்கள் அந்த கயல் மீன்களை பார்த்து இது இந்த விலைக்கு போகணும் கண்ணில் பார்த்தாவே தெரிஞ்சுக்குவாங்களாம். அந்த பெண்கள் தானே விற்கிறது, பிடித்து கொண்டு வருவது தான் ஆண்களுடைய வேலை. அதை விற்று பணமாக்குவது அப்படிங்கிறது அந்த பரத்தியர்களுடைய வேலை. அந்த பெண்கள் தான் வந்து இப்போ அப்படியே காட்சியால் அளந்து விடுவன. கயல் அளப்பன பரத்தியர் கடுநெடும் கண்கள் என்று சொல்லி சொல்றார். கருநெடும் கண்கள் என்று சொல்றார். இப்படி அதையெல்லாம் வந்து அந்த பெண்கள் எல்லாம் அளந்து விடுகிறார்கள். அது மீன் பிடிக்கிறவனுக்கு பெயர் வந்து பரதவனுக்கு நுழையன்னு பேர். அந்த பெண்களுக்கு நுழைச்சி அப்படின்னு சொல்றார். ஆமாம், தோணி கரை தட்டினவன் அதனை மணலில் ஈர்த்து நுழையன் கரை சேர்த்து கயிறுகளையும் வளையனையும் தன்னையும் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அந்த மீன் பிடித்த மீன்களை வைத்திருப்பான். கூடையில் அடங்காத அளவு பெறும் மீன்கள் அகப்பட்டு விடின் அவற்றை தோணியில் வெளியிடத்தில் சேமித்து கொணர்வன். நுழைச்சி அடைகடல் நீர் விளிம்புக்குள் எத்தனை தூரம் சேமமாய் செல்ல முடியுமோ அத்தனை தூரம் சென்று தோணியில் இருந்தவாறு அந்த மீன்களை வாங்கி கொண்டு அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கரையிலே வகைப்படுத்தி விலை பொருட்டு வேகமாய் கொண்டு கரை சேர்த்து பாகுபடுத்தி விற்க தொடங்குவாள். ஆழ்கடலில் போய் மீன் பிடித்து வருவது நுழையனுடைய வேலை. அதை நடந்து சென்று அந்த கடலிலே எவ்வளவு தூரம் நடந்து செல்ல அவ்வளவு தூரம் சென்று வாங்கி கொண்டு வந்து விலைக்கு விற்பது என்று சொல்வது நுழைச்சியருடைய வேலை என்று சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு சொல்றார். அப்படி அந்த மீன்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து சொல்றார், உணங்கள் மீன்கவர் உருநசை குறுகுடன் அணைந்த கணங்கள் ஓதிமம் கருஞ்சினை புன்னயம் காணல் அணங்கு நுண்ணடை நுழைச்சியர் அணிநடை கழித்து மனங்கொள் கொம்பரின் மருங்கு நின்று இளியல மருளும். அப்படின்னு ஓதிமம்னா அன்னப்பறவைகள்ங்க. என்னாச்சுன்னா அந்த மீன்களை கவரும் ஆசையினுடைய பறவைகளுடனே கூட வந்து வேறு பறவைகள் எல்லாம் மீனை பிடிக்கும். ஆனால் அன்னம் வந்து மீனை பிடிக்க. அன்னம் மீன் சாப்பிடக்கூடிய பறவை அல்ல. ஆனால் சேர்க்கையின் காரணமாக மற்ற பறவையோட அதுவும் வந்துருச்சான். மீனை பிடித்து சாப்பிட்றதுக்கு வரல. மற்ற பறவைகள் அதான்
யாரோட சேர்றோமோ அவங்களுடைய அந்த நிலை நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது இதுதான். அன்னப்பறவைகள் ஓதிமம் என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவைகள் இப்போ அந்த பறவைகளோடு கூட வந்து அன்னங்கள் வளைகின்ற இடையனுடைய நுழைச்சீரை அழகிய நடைக்கு அழிந்து கரிய கொம்புகளுடைய புன்னையங்காட்டிலே மனமுடைய அப்புன்னை மலர் கொம்புகளிலே பக்கத்து நின்றும் இழியாதவையாகி மருண்டிருக்கும். அந்த பறவைகளோட பறவையாக வந்துருச்சு. அந்த பெண்கள் நடக்கிற நடை இருக்குது பாருங்க, அந்த நுழைச்சியர்கள், அது அன்னத்தை விட மிக அழகான நடையாக இருந்ததுனால நம்மளை விட அழகாக நடக்கக்கூடிய பெண்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பறவைகளை என்ன செஞ்சுச்சான், போய் புன்னை மர கொம்புல போய் அமர்ந்து கொண்டது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல அணங்கு நுண்ணுடை நுழைச்சியர் அணிநடை கழித்து மனங்கள் கொம்பரின் மருங்கு நின்று இழியலம் மரணும் என்று சொல்லி அப்படியே அந்த கொம்புகளிலே பக்கத்து நின்றும் இழியாதவையாகி மருண்டிருக்கும். அந்த கொம்புகளில் ஏறின அன்னங்கள் மீண்டும் கீழே வரவே இல்லையா. ஏன்னா அந்த பெண்களை பார்த்தா நம்மளோட அழகான நடை நடக்கக்கூடிய அந்த பெண்கள் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அன்னம் என்று சொல்லுவது நடைக்கு அழகு, அன்ன நடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னத்தை விட அழகாக நடக்கக்கூடிய பெண்கள் அந்த பரத்திய அந்த நுழைச்சியர்கள் அப்படின்னு சொல்றார். ஆமாம் என்று அப்படியே உடலணைந்த ஓதிமம் என்று சொல்றார். ஓதிமம் மீன் கவர்வதற்கு வராவிடனும் அவ்வாகை கொண்ட குறுகுகளுடன் குறுகு என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அந்த இனத்தோடு சேர்ந்து வந்துருச்சு. தீயோரோடு இணங்கின் இருப்பதும் தீது என்றபடி அத்தீய நம்முடைய குறுகளுடன் அணைந்தமையால் அலமந்தன என்று குறிப்பிப்பட குறுநமி காண்க என்று சொல்லி தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீது. தீயவங்களோடு சேர்ந்து என்ன ஆகும், இந்த மாதிரி தீய இடத்துக்கெல்லாம் போகத்தான் செய்யும். அது பறவைகளையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்றாருங்க. ஆமா, இப்படி மனங்கள் கொம்பர் புன்னை பூக்களின் மனம் இனிய மனம் மிக்க நிலை மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலை. அன்னங்கள் எங்க இருக்கும், புன்னை மரத்துல தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி புன்னை மரம் பக்கத்தால் இருந்து அந்த மரத்துல ஏறி மீண்டும் அது கீழே வரல அப்படின்னு சொல்றாங்க. எளியாதனவாகி அப்படின்னா மருளும் என்பாரும் உண்டு பரத்தில் மெல்லிய நடைகின்ற என்பது கருத்து என்று சொல்றார். இப்படி எல்லாம் வந்து அந்த வலைகளில் நீண்ட தொடர்புகளுடைய வடங்களை இழுத்து அந்த செம்மை செய்து அதெல்லாம் செய்யக்கூடிய மீனவர்களுடைய அந்த ஓசைகள், அப்புறம் குவியல்களை வாங்குவோரை அழைக்கும் விழித்தலாகிய ஒலி, மீன் வாங்கிறதுக்கு அழைப்பாங்க எல்லாத்தையும், இவ்வளவு மீன் என்ன விலை என்று சொல்லி அந்த மீனவ பெண்கள் வந்து அழைப்பாங்க, மீன் வாங்கலையோ மீன் என்று சொல்லி அப்படியெல்லாம் அழைப்பாங்க. அந்த ஓசையெல்லாம் அங்கு ஒளிகள் எல்லாம் நிரம்பு இருக்கிறது என்று சொல்லி, அதாவது விலையினை எடுத்து கூறி மீன் கொள்வோரை அழைத்தல் பேரொளி தருவது இது மீன் வாணிப வழக்கு ஏனை பண்டங்களுக்கும் ஏற்ற வெற்றி அமைவதாயினும் விரைவில் கெடும் இயல்பும் விரைவில் முடிக்க வேண்டிய அவசியம் உடைய கடற்கரை மீன் வாணிபத்தில், அதாவது மீன் கொண்டு வந்தால் ஒரு நாளில் அது வித்தரணும், இல்லைன்னா கெட்டு போயிடும், அதனால் வேகமாக அழைத்து கூவி விற்பார்கள் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேடர், அந்த ஒரு பரத்தையர் சேரி, அந்த ஒரு சேரியில் அவதரித்தவர் நாயனார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த இடத்தை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு குலத்திலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்றார். அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனை வளம் பொலி நுழையர்தம் குலத்தெனில் வந்தார் புனையிலம் விரை முடியவர் அடி தொண்டு புரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர். அப்படிப்பட்ட அந்த தன்மையாகிய மேலே சொன்ன மாதிரி அந்த தன்மையாகிய நுழைப்பாடியில் வாழ்ந்து, அந்த ஊருக்கு பேர் நுழைப்பாடி, அந்த பரதவர் சேரிக்கு பேர் நுழைப்பாடி, அந்த இல்வாழ்க்கை வளங்களால் விளங்கும் நுழையர்களது குலத்தினில் அவதரித்தவர், அந்த பரதவர் குலத்திலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார். இளம்பிறை சந்திரனை சுடைய முடியினையுடைய இறைவரது திருவடி தொண்டு செய்யும் தொழிலில் விளங்கிய அதிபத்தர் என்று நிகழ்கின்ற மேன்மை உடையவர். அவர் எப்படிப்பட்டவர்னா, பெருமானுடைய அந்த அடித்தொண்டு புரியக்கூடிய அந்த வினை விளங்கிய அடித்தொண்டு செய்யும் தொழிலில் விளங்கியவர் நம்முடைய அதிபத்தர் என்று சொல்றார். தன் திருவடி தொண்டில் செய்யப்படும் செயல் தொண்டு மனத்தாலும் செய்யப்படும் ஆதலின் இங்கு அதனோடு விளங்கிய செயலினாலும் தொண்டு புரிவர் என்று சொல்றாருங்க. ஆமா, மனத்தால் தொண்டு செய்வது ஒன்று, இது செயலாலே தொண்டு செய்வது அதிபத்தர் காரண பெயருங்க. ஆமா, நிகழ்தலா பெயர் காரணத்துக்கேற்றபடி ஒழுக்கத்தாலும் விளங்குதல் என்று சொல்றார். அப்படி வந்து அந்த அதிபத்தர் என்று சொல்லக்கூடிய அன்பர், அவர் வந்து நுழையர்களின் தலைவராக இருக்கிறார். அந்த மீன் பிடிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். அந்த சத்திக்கின்ற தெளிந்த அலைகளுடைய கடலில் பலவாறும் தொழில் செய்து அந்த பக்கங்களிலே வலைகளை வளைத்து வீசி மீன்களை பிடித்து கொணர்ந்து அந்த குவிக்கின்ற உயர்ந்த பலவகை மீன் குவைகள் அளவில்லாதவற்றை உடையவராய் உயர்ந்தவராகி நிறைய மீன் பிடித்து அந்த தொழிலிலே மிகச்சிறந்து விளங்குகிறார்.
அப்படி விளங்கியவர் எப்படி பெருமானுக்கு தொண்டு செய்தார் அப்படிங்கிறது சொல்றாங்க. இறைவன் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்கிறதுனால அவர் பிடித்த மீன்களில் தினசரி முதல்ல பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய மீனை பெருமானுக்கு என்று சொல்லி விடுவது தான் அவருடைய தொண்டுங்க. அதாவது முட்டின் மீன்கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன்படுந்தோறும் நட்டமாடிய நம்பருக்கு என நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பால். இப்போ முக்கியங்கள் அன்புடன் விருப்பால், அன்போடு பெருமானிடத்தில் அன்பு கொண்டு விரும்பி அந்த தொண்டை செய்திருக்கிறார். அதான் சொல்றார். அப்படி குறைதல் இல்லாத மீன்களை படுத்து அக்கொலை தொழிலினது வளத்தையுடைய பரதவர் வலைகளால் வாரி எடுத்தலினால் பட்ட மீன்களில் இது ஒரு கொலை தொழில் தாங்க. அதாவது மீன் பிடித்து மீனை கொள்ளுவது இல்லை, மீனை பிடிச்சாவே அதை இறந்து போயிடும். புரியுதுங்களா? நீரிலிருந்து நிலத்துக்கு வந்தால் மீன் இறந்து போயிடும். அதாவது இது கொலை தொழில் அல்ல, அதனால் மீன் உணவுக்கு ஆனது என்று சொல்லி வேறொரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, புத்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம். ஆனால் அப்படி அல்ல. மீனை வாழ்வதற்கு அதற்கு வசதியானது நீரிலிருந்து மேலே கொண்டு வந்தாவது அது கொலை செய்ததுக்கு சமந்தான். அதனால் அதுவும் ஒரு கொலை தொழில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அப்படி தான் சொல்கிறாருங்க. அப்படி வலைகளால் வாரி எடுத்தப்பட்ட மீன்கள் ஒரு தலைமையாக மீன் படுந்தோறும் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய மீன் நட்டமாடிய நம்பருக்கென இது ஐந்தொழில் அருள் கூத்தாடும் ஐயருக்கு ஆகுக. அப்படி மீனை பிடிச்சு இது பெருமானுக்கு ஆகுக என்று சொல்லி அப்படி விடக்கூடியவர். இடையறாத அன்பினாலே விருப்பத்துடன் குளிர்ந்த கடலினிடத்தில் நாள்தோறும் விடுத்து வந்தனர். தினசரி அப்படி விடுவாராம், ஒரு நாள் எல்லாம் இல்லை, தினசரி அப்படி ஒரு மீன் கிடைக்கின்ற பொழுது அதை எடுத்து அப்படி பெருமானுக்கு விடுவது. கொலை தொழில் மீன்களை நீர் நின்றும் வலைப்படுத்து பிடித்து எடுத்தலை என்று அவற்றை கொள்ளுதலில்லை, அவை தாமாகவே இறந்துபடுகின்றன. ஆதலின் கொலைப்பழியாக பாவச் செயல் இல்லை, ஆதலின் அவற்றை உண்ணலாம் என்னும் புத்தமத கொள்கைகளை மறுத்து கூறியவாறு. அப்படியெல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு கொலை தான், அதுவும் ஒரு அசைவ வகை தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. அவற்றை நீரினின்றும் எடுத்தலே கொலை செய்தலாகும் என்பது முன்னரும் பரிவுறத்தடிந்த பன்மீன் என்று சொல்றாங்க. பரிவுறத்தடிந்த பன்மீன், அதை வெளியில எடுத்தாவே அது கொலை செய்வதற்கு சமந்தான் என்று சொல்லாருங்க. படுத்த அகப்படுத்த தலைமையின் தலைமையாகிய உயர்ந்த தம் பொருள்களில் சிறந்தவற்றையே சிவனுக்காக்குதல் வேண்டும் என்பது சிவ ஆகம விதி. அதான் ரொம்ப முக்கியங்க. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள்களை பெருமானுக்கு கொடுக்கணும். கெட்டுப்போன பொருளை, தேவையில்லாத பொருளெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படிதான் பெரியவங்க இருந்தாங்க, உயர்ந்த பொருளை கொடுத்தாங்க. அதுதான் அறிவாள் தாய நாயனார் செந்நெல் அரிசி தான் பெருமானுக்கு கொடுப்பார். அரிசியெல்லாம் இல்லாத ஒரு வறுமை வந்த பொழுதும் கூட கூலி வேலைக்கு போய் வரக்கூடிய செந்நெல்லாம் பெருமானுக்கு, கார்நெல் தனக்கு என்று சொல்லி வாழ்ந்தவர் அறிவாள் தாய நாயனார் என்று சொல்லுவாங்க. இப்படி ஆகம விதியாக அதான் சொல்லுது. அதாவது சிறந்தவற்றையே பெருமானுக்கு ஆக்குவது. இது நமக்கு வரகுண தேவருடைய வரலாற்றில் அவர் சொல்றார். திருவிடை மருதூர் மும்மணி கோவையில் பட்டினத்தடிகள் சொல்றார், விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவையை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவை என்று சொல்றார். தனக்கு பிடிச்சதை வரகுண தேவர் பெருமானுக்கு கொடுப்பார். அப்படி ஒரு நாள் கவர்ந்து கொண்டு வந்த படைத்தளபதிகள் கவர்ந்து கொண்டு வந்த அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வதற்காக வைத்திருந்த அந்த பெண்ணை பெருமானுக்கு சென்று எனக்கு பிடித்ததை உங்களுக்கு கொடுப்பது வழக்கம் என்று சொல்லி திருவிடை மருதூர் பெருமானுக்கு கொடுத்து விட்டு வந்தவர் நம்முடைய வரகுண தேவ பாண்டியர். அப்படி அடுத்த நாள் அர்ச்சகர் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த கை வெளியில் இருக்கிறது. அந்த கையை பார்த்து அவர் பெருமான் நம்முடைய பாண்டியருக்கு, வரகுண தேவ பாண்டியருக்கு அவர் செய்தி சொல்லுகின்ற பொழுது அவர் பார்க்கிறார், பெருமானிடத்தில் கேட்கிறார், இந்த பாவியின் கைப்பட்டதனால் அந்த கையை விட்டுட்டீங்களோ என்று சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் அவர் சொல்றாருங்க, உன்னுடைய அன்பை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை செய்தோம் என்று சொல்றார். அந்த அன்பைத்தான் பட்டணத்தடிகள் சொல்றார், பெரிய அன்பின் வரகுண தேவன் என்று சொல்றார். பெரிய அன்புன்னா என்னன்னா, வரகுண தேவனுடைய அன்பு தான் பெரிய அன்பு. தனக்கு பிடித்த எந்த ஒரு பொருளையும் திருவிடை மருதூர் பெருமானுக்கு, மகாலிங்க பெருமானுக்கு கொடுப்பது தான் அவருடைய பழக்கம். அதுதான் இங்கே நல்ல மீனாக, முதல் மீனாக வரக்கூடியதை அவர் பெருமானுக்கு அப்படியே சமர்ப்பணம் செய்வது என்று சொல்லுது. நம்பருக்கு இது ஆகு என்று நிவேதித்து என்று சொல்லி படுந்த மீன்படுத்த நாட்களெல்லாம் என்று சொல்றார். அப்படி அநேக நாள் அடுத்து அப்படி ஒரு நாள் பல நாட்கள் அப்படி செய்து கொண்டு வருகிறார். அதாவது
ஒழுங்காகிய வலையிலே ஒரு நாளில் ஒரு மீனே வந்தாலும், ஒரு நாளைக்கு ஒரே மீன் தான் வருதுன்னு வச்சுங்களேன், அதுவும் பெருமானுக்கு தான். இன்னைக்கு ஒரு மீன் தான் வந்திருக்குது, எப்படி சாமி கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மீன் வந்தாலும் சரி அது இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனாருங்க. முதல்வராக இறைவனது திருவடிக்கு என்று விடுகின்ற இயல்பாகிய நாட்களில் அநேக நாட்கள் தொடர்ந்து ஒரு மீனே மேகம்படியும் கடலில் கிடைக்க, இப்படி பல நாள் ஒரு ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா ஒரு மீனும் சாமிக்கு, இப்படி பல நாள் அந்த மாதிரி கிடைக்குது. அதனை இறைவனுக்கென்று கடலில் விட்டு இவ்வாறு ஒழுகி வந்தனர். அப்படி கிடைச்சா ஒரு மீன் கிடைச்சா அது சாமிக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் அவர் செய்யலை, அப்படியே இருக்கிறாருங்க. மீன் விளை பெருகுணவின் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின் உணவின்றி அருங்கிளை சாம்பும் பான்மை பற்றியும் வருந்திலர் பட்ட மீனொன்று மான்மதி கரத்தவர் கடல்கென விட்டு மகிழ்ந்தார். ஒரே மீன் விளைப்படுத்தலினால் பெரும் உணவு பண்டங்களால் மிக்க பெரும் செல்வம் மறுக்கப்பட்டமையால் இப்போ மீன் அவருக்கு கிடைக்கல, அதனால அவருக்கு மீன் இல்லாதனால உணவு பண்டங்கள் எதுவும் வாங்க முடியலை. அப்படி வாங்க முடியாத அந்த சூழல் வருகின்ற பொழுதும் உணவில்லாமல் தம் அரிய கிளைஞர்கள் பசியால் வருந்துகின்ற தன்மை பற்றியும் வருந்திலர். ஏன்னா கிளைஞர்கள் அப்படின்னா சொந்த பந்தங்கள், தன்னுடைய மகன் மகள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உணவில்லாமல் வருந்துறாங்கன்னு சொல்லி இவருக்கு வருத்தம் இல்லை. சாமிக்கு ஒரு மீன் கிடைச்சிருது இல்லை, தினசரி ஒரு மீன் கிடைக்கலனா தான் அவருக்கு வருத்தம். ஏன்னா ஒரு மீன் கிடைச்சா அது இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய மீன் கிடைச்சிருது, அதனால அவருக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா, அதான் சொல்றாருங்க. ஆமாம், அப்படி வருந்திலர் வலையில் படுத்ததொரு மீனையும் மான்மரியனை கரத்தில் எந்த இறைவனது திருவடிக்கு என விட்டு மகிழ்ந்தார். சாமிக்கு கொடுக்கறதுக்கு வந்துருச்சு போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய நாயனார். அதான் மகிழ்ந்தார் அப்படின்னாருங்க. அதாவது வருந்தாமை மாத்திரையை அன்றி மகிழ்ச்சியினையும் அடைந்தார். நமக்கு மீன் கிடைக்கலன்னு வருத்தம் இல்லை, மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி சொல்றார். அதான் சொல்றார், பெருமான் என்ன நமக்கு இன்னைக்கு கொடுக்குறானோ அதானே கொடுப்பான். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கொடி தொகுத்தார்க்கும் துய்த்தலர். இது வல்லவ பெருமான் சொல்றார். வகுத்தான் யாரு? சிவபெருமான். இன்னைக்கு நமக்கு என்ன அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்கிறானோ அதை மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும், மற்றது எதுவும் நாம் அனுபவிக்க முடியாது. அதான் அந்த நாயனார் அந்த கொள்கையில் நின்றவர். அப்படி இந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. சால நாள்களில் படிவரத்தாம் உணவயத்து கோல மேனையும் தளரவும் தம் தொழில் குறையா சீத மேதலை நின்றவர் தம் திறன் தெரிந்தே ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதம் உண்பார். அருமையான இடங்க. ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதம் உண்பார் அப்படின்னாருங்க. சால நாள்களில் இப்படி வர, இப்படி அநேக நாட்களில் இதே மாதிரி ஒரு மீன் தான் வருது, அதை பெருமானுக்கு விட்டுறாரு. அப்படி விடுகின்ற பொழுது தாம் உணவு மறந்து வாடி தமது அழகிய திருமேனியும் தளர்ச்சி அடையும். பெருமாள் அப்படியே நாயனாருக்கு மேனியெல்லாம் தளர்ச்சி அடைந்து விடுகிறது. கோலமேனி அழகான திருமேனியா, அதெல்லாம் தளர்ச்சி அடைந்து தம் தொழில் குறைய, தமது திருத்தொண்டினும் குறைவுபடாத அந்த ஒழுக்கத்திலே தொழில் குறைஞ்சிருச்சுப்போ, ஆனால் திருத்தொண்டு குறையலைங்க. அதான் சீலமேதலை நின்றவர்தம் திறம் தெரிந்தே, அப்படி சலியாது ஒழுகியவரது திறத்தினை தெரிந்தே ஆழம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதம் உண்பார் அப்படின்னு. ஆழம் உண்டவர் பார்க்கடலை கடைந்த பொழுது பெருமான் என்ன கிடைச்சது? ஆழம் கிடைச்சது, ஆழகால விஷம் கிடைச்சது. அதை உண்டவர் பெருமான் தேவர்களுக்காக. ஆனால் இங்கே தொண்டர்களுடைய அமுதத்தை உண்பார் என்று சொல்லி சொல்றாங்க. அடியாருடைய அன்பை விரும்பி உண்ணக்கூடியவர் பெருமானுங்க. ஆமாம், ஆழம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதம் உண்பார் அப்படின்னா தொண்டருடைய அன்பு தான் சாமிக்கு அமுதங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடியார்களுடைய அன்பு இருக்குது பாருங்க, அதுதான் இறைவன் உண்ணக்கூடிய அமுது அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தில் சொல்றாருங்க. ஆமாம், அப்படி சொல்ற. அதாவது விடத்தினை உண்ட இறைவர் இத்திருத்தொண்டரது அன்பு என்கின்ற திரு அமுதத்தினை உண்பாராகி என்று சொல்லி சொல்றாரு. அமுதம் உண்ணக்கூடியவர் என்று சொல்லி சொல்றாரு இந்த இதுல. அதாவது பெருமான் எப்படின்னா ஆழமுண்ட வராதலின் தொண்டரது அன்புமயமாகிய திருத்தொண்டின் வரும் அன்பு அமுதத்தினை உண்பாரா என்று சொல்லி சொல்றாருங்க. மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு சிறுத்தொண்ட நாயனாருடைய பணத்தில் சொல்ற மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு மேலிருந்து கைலாயத்திலிருந்து பெருமான் வரார். பொடி நுகரும் சிறு தொண்டர் அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் விற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே என்று சொல்லி திருமுறை சொல்லுது. எதுக்காக பெருமான் செங்காட்டங்குடிக்கு வந்தார் அப்படின்னா, கைலாயத்திலிருந்து செங்காட்டங்குடிக்கு வந்தது சிறு தொண்டருக்கு அருள் செய்வதற்கு அப்படின்னா.
அதுக்காகத்தான் வர்றாருங்க. அவருடைய அன்பை நுகர்வதற்காக வர்றார். இங்கே பெருமான் எப்படி அப்படின்னா ஆழம் உண்டவர், இந்த சரித்திரத்தில் ஆழம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதம் உண்பார் அப்படின்னார். இறைவன் எப்படின்னா ஆழகால விடத்தை உண்ட பெருமான் அடியாருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய அமுதத்தை உண்பார் என்று சொல்லி இங்கே சொல்லாருங்க. மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்தல் பொருளாரு என்று சொல்லி இங்கு நிவேதித்த மீன் உண்டமையும் அங்கு பிள்ளைக்கறி வேண்டியமையும் அன்பு நுகர்த்துக்கு வேண்டி பிரிதில்லை என்பது. அவர் நிவேதனை செஞ்ச மீனை சாமி தினசரி ஏற்றுட்டார். ஆமாம், அப்படி மேனியெல்லாம் தளர்ந்த அந்த வருத்தம் வருகின்ற பொழுதும் மனசுல எந்த வருத்தம் வரல. ஆழம் உண்டவர் அமுத சாதலை விளைக்கும் கைத்த ஆழத்தையும் சாவாமையை விளைக்கும் இனி அமுதத்தையும் ஒன்று போலவே உண்பவர் என்று வேண்டுதல் வேண்டாம் இல்லாத இறைமை குணங்கள் குறித்தவர். பெருமான் எப்படிப்பட்டவன்னா வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பெருமான்ங்க. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பெருமான் வந்து ஆழத்தையும் அதே மாதிரி அமுதத்தையும் ஒன்று போலவே உண்ணக்கூடியவன் பெருமானுங்க. அதான் சொல்லாருங்க. அதான் இறைமை குணத்துல வேண்டுதல் வேண்டாமை இல்லை என்பது ஒரு இறைமை குணங்க, பெருமானுடைய இறைமை குணம். ஆமாம், அன்புடன் ஊட்டும் அமுதத்தினை வெறுப்பான் அவர் விரும்பார் ஆவார் என்றது நயம். இங்கு உண்ண கிடைப்பது மீனாக அனுசித பண்டமாயினும் கண்ணப்பர் அளித்த இறைச்சியும் சிறு தொண்டர்வால் கேட்க அவர் அளித்த பிள்ளைக்கறியும் போல இணையனவனாய் கொள்ள பெற்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது மீனாக அனுசித பண்டம் தான், ஆனால் அதை எப்படி ஏற்றுட்டாருன்னா கண்ணப்ப நாயனார் அளித்த அந்த இறைச்சியை பெருமான் எப்படி ஏற்றுட்டாரோ, சிறு தொண்டர்வால் அவர் எப்படி பிள்ளைக்கறி கேட்டாரோ, இதெல்லாம் எதன் பொருட்டு? அன்பின் பொருட்டு. அதுதான் இங்கே நம்ம பார்க்கணுங்க. ஆமாம், அவ்வவரது அன்பே என்று அப்பண்டங்களின் தன்மை என்று என்பதாம் அது குறிக்க அன்பெனும் அமுதம் உண்பார் என்று சொல்றாரு. அந்த பொருளை விரும்பி கேட்கல இறைவன், அன்பை தான் கேட்டிருக்கிறார். அந்த பொருளின் மூலமாக அடியாருடைய அன்பை கேட்டு ஆழம் உண்டமையான் அமுதுன்னாய் ஏக்குற்றார் என்றது கவிநயம் என்று சொல்றாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் இது மாதிரி சொல்றாரு. ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீனும் அங்கொழித்து தூணிறப்பசுங் கனகனர் சுடர் நவமணியால் மீனுறுப்புற அமைத்து உல சடங்களும் விளையாம் பான்மை அற்புதப்படியது ஒன்று இடுவலைப்படுத்தார் படியதொன்று இடுவலைப்படுத்தார் அப்படின்னா ஆன நாள் ஒன்று. அப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள் வந்து ஒரு மீனும் அங்கே அகப்படாத, ஒரு மீனும் கிடைக்கல. ஒரு மீன் அந்த அன்னைக்கு கிடைக்கல. எப்படி கிடைச்சதுன்னா தூய நிறமுடைய பசும் பொன்னாலும் ஒளியுடைய நவமணிகளாலும் மீனுறுப்புகள் பொருந்தும்படி அமைத்து சாமி என்ன பண்றாரு? தங்கத்துல நவமணிகள் எல்லாம் கோர்த்து ஒரு மீன் வந்து சாமியை அமைக்கிறார். அமைத்து உலகங்களெல்லாம் விலையாக மதிக்கப்படும் தன்மையில் அற்புதத்தன்மை வாய்ந்த ஒரு மீன் வீசிய வலையினில் படுப்பித்தனர். வலை வீசுறாரு, அப்படியே தங்கத்தால ஆன ஒரு மீனுங்க, ஜொலிக்குது. அப்படியே அந்த கல்லெல்லாம் அப்படி மணிகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மீன் வந்து ஒரு வலையில வந்து மாட்டுது. ஆமாம், அதான் அவ்வொரு மீன் உலகியலில் காணும் ஏனை மீன்கள் போன்ற தன்மையதன்று அவ்வொரு மீன் அன்று படுப்பது உலகில் பெறப்படாத மேம்புடையது. அது மாதிரி ஒரு மீன் இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க கூட முடியாது. ஒன்றே இரண்டேனும் பலவேனும் வரின் ஒன்று இறைவனுக்கு விடுப்பர் ஒன்றே வரின் விடுப்புற என்ற ஐயமின்றி உலகர்கான காலத்தினாதர் தமது இடக்கண்ணிலும் குருதி சோர நின்ற திருவுள்ள குறிப்பு ஈண்டு வைத்து கருதற்பாடல். முதல்ல ஒரு கண்ணை பெயர் தப்பியாச்சு கண்ணப்ப நாயனார். ரெண்டாவது ஒரு கண்ணு இருக்குதுங்கிறதுனால இன்னொரு கண்ணை அப்பினாரா அப்படின்னா அப்படி அல்ல. இரண்டாவது கண்ணையும் பெயர்க்க முற்படுகின்றார். அப்பதான் வந்து தரித்திர தேவதேவர் என்று சொல்லி அந்த இடத்துல இறைவனாலே அந்த காட்சி பார்க்க முடியலை என்று சொல்லி அதாவது உலகர் காண அப்படின்னார். அப்படின்னா இறைவனுக்கு தெரியும் அதிபத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். உலகத்தார் அதை பார்க்கணுமா, அதுக்காக வந்து சாமி அப்படி செய்திருக்கிறாருங்க. ஆமாம், இரண்டேனும் பலவேனும் வரின் ஒன்று இறைவனுக்கு விடுப்பர் ஒன்றே வரின் விடுப்புற என்ற ஐயமின்றி உலகர் காண என்று சொல்லி உலகத்தார் காணும்படியாக சொல்றாருங்க. அப்படி வாங்கு நீள்வளை அலைகடல் கரையில் வந்து ஏற ஓங்கு செஞ்சுடர் உறுதித்தென உலகமெல்லாம் வியப்ப தாங்கு பேருடைய தலைத்திட காண்டலும் எடுத்து பாங்கு நின்றவர் மீனொன்று படுத்தனம் என்றார் என்று சொல்லி அப்படியே அந்த அழகான மீன் வலையில வந்து கிடைக்குது. அதான் சொல்றாரு. அப்படி இழுக்கப்பட்ட நீண்ட வலையானது அலைகளுடைய கடற்கரையில் வந்து ஏற அதில் பட்ட மீன் ஓங்கும் ஞாயிறு உதயமானால் போல உலகமெல்லாம் அதிசயிக்க முடியும். சூரியன் உதயமான எப்படி இருக்கு அது மாதிரி அந்த மீன் வந்து அதிசயிக்கும்படி அமைந்த ஒரு பெரிய மீன் ஒன்று அப்படியே ஒளி வீச காண்டலும்
அதனை எடுத்து அருகு நின்ற பரதவர்கள் மீன் ஒன்றை பிடித்தோம் என்று சொன்னார்கள். அந்த பரதவர்கள்லாம் ஒரு பெரிய மீன், அரிய மீன் ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல வந்து சொல்கிறாங்க. அவரிடத்துல வந்து சொன்னால் அவருக்கு அதான் பெருசு, இறைவனுக்கு கொடுக்கறது தானே பெருசு. அதான் இந்த அடுத்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. என்று மற்றுள்ளோர் இயம்பவும் வேறு சீர்தொண்டர் பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்த மீன் உறுப்பால் ஒன்று மற்றது என்னை ஆளுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்கடல் சேர்கன திரையொடும் திரித்தார். பாருங்க, ஒரு மீன் தான் கிடைச்சிருக்குது. எல்லாரும் வந்து சொல்றாங்க அற்புதமான ஒரு மீன், அரிய மீன் ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டு சிறப்புடைய தொண்டராகிய அந்த அதிபத்தர் பொன்னும் தொகுதியாகிய சுடரணையுடைய நவமணிகளும் விளங்கும் மீன் உறுப்புகளால் பொருந்துகின்ற வேறாக இது என்னை ஆளுடைய இறைவருக்கே ஆகும். இது பொன்னா இருந்தாலும் சரி, மணியா இருந்தாலும் சரி, இது யாருக்கு முதல் மீன்? இறைவனுக்கே ஆகும் என்று சொல்லி என்ன பண்றாரு? இப்போ அவருடைய பொன்னார்ந்த திருவடிகளில் சேர்க என்ற அம்மீனை அலையில் சுழல விடுத்தனர் அப்படின்னார். அப்படியே அலை கடல்ல அந்த மீனை கையில் எடுத்து அப்படியே இது பெருமானுடைய திருவடிக்கு சேர வேண்டும் என்று சொல்லி அப்படியே விட்டாராம். அதான் சொல்ற, சென்று பொற்கடல் சேர்க என திரையோடும் திரித்தார். அப்படியே அலைகளோடு சேர்ந்து அந்த அலையில் சுழல விடுத்தனர். அப்படியே மீன் அப்படியே சுழன்று போகுது. ஆமாம், ஏறுசீர் மிகுகின்ற சிறப்பு. ஏறும்னா சிவனடியில் ஏறப்பெறும் என்றது. இந்த ஏறுசீர் அப்படின்னா பெருமானுடைய திருவடியில் சேரக்கூடிய தொண்டர் ஒரு ஏறுசீர் தொண்டர் என்று சொல்லி சொல்றார். ஆமாம், அது சென்று பொற்கடல் சேர்க மீனினை விடும்போது அதை நோக்கி அதிபத்தர் சொல்லியது நிவேதிக்கும் வகை பெருமான் திருவடிக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதான் சொல்றாரு, சென்று பொற்கடல் சேர்க திரையோடும் திரித்தார். திரையின் கண் என வேற்றுமை, அதாவது திரித்தல்னா கலல சுழல வீசுதல். அப்படி கரையின் என்றும் கடலில் வீசுகின்றார் ஆதலின் அலையின் நடுவில் சேரும்படி சுழற்றி வீசினார். அப்படியே கடலில் போய் அப்படியே அந்த மீனை அப்படியே கொண்டு போய் பிடிச்சு கொண்டு வந்த மீனை அப்படியே போடுறார். இது என்னை ஆளுடையவருக்கு ஆகும் என்று சொல்லி உயர்ந்த பொருள் ஆதலின் இறைவருக்கே உரியது என்றபடி. அதான் முதல்ல சொன்ன முடியுங்களா, விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று. அதுதான் வரகுண பாண்டிய தேவருடைய கொள்கை. அதே மாதிரி இங்கே நாயனாரும் வந்து அதிபத்த நாயனாரும் உயர்ந்த ஒரு பொருள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது, இது இறைவனுக்கு சேர வேண்டியது என்று சொல்லி அப்படியே விடுகிறார். அப்படி விட்ட உடனேயே அகில லோகமும் பொருள் முதல் தாமெனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எறிந்த இகழின் மெய்த்திரு தொண்டர் முன் இறைவர் தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் பொலிந்தனர் முகைப்போ. எல்லா உலகங்களும் பொருளையே முன்னாக கொண்டு செல்லும் என்னும் பிரமாணத்தோடு சொல்லப்படுகின்ற அந்த பெரிய வழிய பொன்னாசை என்னும் பெரும் பற்றினை குற்றமாற நீக்கிய ஒப்பற்ற மெய்த்திரு தொண்டர் முன்னே. இப்போ கிடைச்சது தங்க மீன், மணிகளால் இணைக்கப்பட்ட தங்க மீன். ஆனால் அதை வந்து இப்போ ஒரு பெரும் பற்றினை குற்றமர நீக்கி அப்படின்னார். அதான் சொல்லார் பாருங்க, தொண்டர் முன் புறையற எறிந்த புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எறிந்த இகழின் மெய்த்திரு தொண்டர் முன் இறைவர் தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர். அப்படியே விடைமீது பெருமான் வந்து இப்போ இடவ வாகனத்தில் வந்து உமையம்மையோடு ஆகாயத்தில் எழுந்தருளி வந்தனர். அப்படியே கற்பக பூமலை தேவர்கள் எல்லாம் மேலிருந்து கற்பக பூமலை பொழிகிறார்கள். தான் நாயனார் அடைந்த ஒரு நிலை. எவ்வுலகினும் எச்சையில் பொருளென்று இல்லை என்னும் உண்மை. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை யாங்கு என்று சொல்லி முனிவரும் மன்னரும் முன்னவ பொன்னான் முடியும் என்று சொல்லி திருக்கோவை சொல்லுவது போல முனிவருக்கும் தங்கர்மம் முடிக்க இன்றியமையாது வேண்டற்பாளதாகிய பொருளை இம்மையில் வாழ்க்கையினையுடைய ஒருவர் பற்றற களைந்ததனால் இவரது மேன்மை புலப்படும் என்று சொல்லி, அதாவது முனிவர்களுக்கு கூட பொருள் வேணுமா, துறவிகளுக்கு கூட பொருள் வேணும் அன்றாடம் அவர்கள் கழிப்பதற்கு. ஆனால் இந்த இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் வந்து அதையெல்லாம் பற்றற கழிந்ததனால இவருடைய மேன்மை புலப்படும் என்று சொல்லி அதாவது ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இது மாதிரி செய்வது அப்படிங்கிறது முடியவே முடியாத காரியம். நாயன்மார்கள்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க. பெரும்பற்று விடுதற்கருமை குறித்தது என்று சொல்லி புறையற எரிதலாவது அப்பற்று தமிழம் சிறிதும் சாராது முற்ற கலைதல். கொஞ்சம் கூட பற்று இல்லை. தங்க மீன் கிடைச்சிருக்குதே அதெல்லாம் நினைக்கல. எந்த மீனாக இருந்தா என்ன, எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தால் என்ன, அது இறைவனுடைய திருவடிக்கு சேர வேண்டியது என்று சொல்லி அப்படியே விட்டவர் நம்முடைய நாயனார். அதுதான் பெரிய சிறப்புங்க. புறையறை எறிதல் அப்படின்னா பற்று தம்மிடம் சிறிதும் சாராது முற்ற கலைதல். வாகீசர் முன்பு திருமுற்றத்திலே நம்முடைய நாவுக்கரசு பெருமான்
புகழூரிலே திருமுற்றத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமான் என்ன செஞ்சார்னா, முதல்ல அங்கே இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரம்பையர்கள் எல்லாம் வந்து ஆடச் செய்தார். அந்த பெண்களை எல்லாம் பார்த்து இவர் உங்களால் இங்கே ஆகப்போவது ஒன்றுமில்லை, நான் திருவாரூர் பெருமானுக்கு அடிமை என்று சொல்லி அப்படியே சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்களெல்லாம் அவரை வணங்கி கொண்டு மேலே சென்று விட்டார்கள். பெருமான் பார்த்தாரு, பெண்ணாசை இல்லை. அடுத்தது பொன் நவரத்தினங்கள் எல்லாம் அப்படியே அந்த கோயில் முற்றத்திலே அப்படியே தூவி விடுகிறார் பெருமான். அதையெல்லாம் பார்த்தாரு நாவுக்கரசு பெருமான். அதையெல்லாம் அப்படியே எடுத்து உலவாரத்தில் எடுத்து அந்த பொய்கையிலே அந்த வாவியலை போட்டார் என்று சொல்லி, பொன்னோடும் கல்லோடும் சொல்லோடும் வேறுபாடெல்லாம் நிலைமை துணிந்திருந்தார் என்று சொல்லி அந்த புராணத்திலே நமக்கு சேக்கிழ பெருமான் போற்றுவார். அப்படி நம்முடைய நாயன்மார்கள் எந்த ஒரு உலகியல் பொருள்களிலும் அவர்கள் ஆசைப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நமக்கு இங்கே நம்ம நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்படி பூம்பொய்யில் எரிந்தது நாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு. இங்கு அதே மாதிரி கிடைத்த ஒரு பொன்மேனை அவர் அப்படியே பெருமானுக்கு ஆகுக என்று சொல்லி கடலில் விட்டது நம்முடைய நாயனார் பற்றற்ற நிலையில் நின்றார் அப்படிங்கிறத காட்டுது. பற்றுக பற்றற்றான் பற்றினே பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல, இந்த பற்றை விடுவது அப்படின்னா எப்போ வரும்னா, இறைவனுடைய திருவடியில் பற்று வைக்கின்ற பொழுதுதான் உலகப்பற்று நீங்குங்க. இப்போ நாயனாருடைய பற்று முழுக்க முழுக்க எங்கே இருக்குது அப்படின்னா, இறைவனுடைய திருவடியில் இருக்கு. இறைவனுடைய திருவடி பற்று வருகின்ற பொழுது உலகப்பற்றுகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இயற்கை என்று சொல்லுவது. இப்படி இகழ் ஒப்பு என்று சொல்லி அதனை இறைவருக்காகும் பண்டமாக இகழின்றி விரும்பிய சிறப்பு. இது இறைவருக்காக கூடிய பண்டம், இது நமக்கு எதுக்கு எந்த ஒரு இது இல்லை என்று சொல்லி அப்படியே விட்டவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாட்டில் அப்படியே பஞ்சநாதமும் எழுந்தன அதிபத்தர் பணிந்தே அஞ்சலி கரம் சிரமிசை அனைத்து நின்றவரை நஞ்சு வான்மணி மிடற்றவர் சிவலோகம் நன்னி அஞ்சி சிறப்புடை அடியார் பாங்கு உரத்தலை அளித்தார். அப்படியே ஐவகை பஞ்ச வாத்தியங்கள் முழங்குகிறது, ஐவகை வாத்தியங்களும் எழுந்து ஒலித்தன. இந்த நிகழ்வு நடக்கிறது. அப்படியே பெருமான் விடைக்காட்சி கொடுக்கிறார். இறைவன் உமையம்மையோடு விடைக்காட்சி அப்படியே பெருமான் நம்முடைய நாயனார் கண்டு கழிக்கிறார். மேலிருந்து அப்படியே தேவர்கள் எல்லாம் கற்பக பூமலை பொழிகின்றார்கள். பஞ்ச வாத்தியங்கள் அப்படியே பெருமானுடைய அற்புதங்கள் நடக்கின்ற பொழுது தானே முழங்கும். அப்படி முழங்கி கொண்டிருக்கிறது. நிறமுற விழுந்து வணங்கி எழுந்து குவித்த கைகளை சிறமேற்கூப்பி நின்றவராகிய அதிபத்தரை அப்படியே அஞ்சலி கரம் சிறமிசை அனைத்து நின்றவரை அதை பார்த்து நாயனார் அப்படியே தன்னுடைய கரங்களை சிறமேல் குவித்து அஞ்சலி செய்து பெருமானை வணங்கி கொண்டு நிற்கிறார். அப்படி நிற்கின்ற அதிபத்தரை சிவலோகத்தை சேர்ந்து அழகிய சிறப்பினுடைய அடியார்களோடு இருக்கும்படி, அங்கே சிவலோகத்தில் இந்த மாதிரி முக்தி பெற்ற அடியார் பெருமக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க திருவடியில். அந்த சிவலோகத்தில் இவரையும் இருக்கும்படி விடமுண்ட ஒளி பொருந்திய கண்டத்தினையுடைய இறைவர் திருவருள் பாலித்தார். அப்படியே பெருமானுடைய திருவருள் இவர் சிவலோகத்தில் இருக்கும்படியாக அருள் செய்தது என்று சொல்லி தலையெழுத்தில் ஒரு அதாவது சிறந்து அருள் வழங்குதல் என்று சொல்றார். இந்த உலகில் அடியாரோடு இருத்தலன்றி மீளா நிலையில் சிவலோகத்திலும் அடியாரோடு இருக்க தம் சிறப்புடை என்பது பாடம் என்று சொல்றார். அதாவது இங்கே அடியாரோடு இருக்கிறது மட்டும், அங்கு சிவலோகத்திலே நிறைய அடியார்கள் இருக்கிறாங்களாம். பாருங்க, இது சொல்லதானே தெரியுது நமக்கு. சிறப்புடைய அடியார் வாங்க உரத்தலை அழைத்தார் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சிவலோகத்தில் அடியார் பெருமக்கள் பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு அப்படி அகம்படி தொண்டு செய்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க. அந்த அடியாரோடு இருக்கிறதான பெருமை. எங்கே இருக்கிறது சிறப்பு அப்படின்னா, எங்கிருந்தாலும் அங்கே அடியார்களோடு இருக்கிறது தான் சிறப்பு. இதுதானே மணிவாசக பெருமான் சொல்றார், அடியனுன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பழத்துள் என்கருத்து முடிய வண்ணம் முன் நின்றுனார். அப்போ எங்கே இருக்கிறது சிறப்பு? அடியாரோடு. சிவலோகத்திலேயே அங்கே அடியாரோடு இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய அதிபத்த நாயனார் பெற்றார் என்று சொல்லி அவருடைய திருச்சரிதத்தை 20 திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். தம்மரம்புரி மரபணில் தகும் பெரும் தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விலங்குனால் வணங்கி விலங்கு தாழ் வணங்கி மும்மையாக்கிய புவனங்கள் முறைமையில் போற்றும் செம்மை நீதியார் கழிக்கம்பர் திரு தொண்டு பகர்வாம் என்று சொல்லி அடுத்து கழிக்கம்பர் நாயருடைய சரிதத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றார் ஆசிரியர் பெருமகனார். அதாவது தம்முறம் புரி மரபணில் கொடை தொழில் புரியும் தமது மரபுக்குரியபடி நின்றவாறே தகுதியாகிய பெரிய திருத்தொண்டினை உண்மையில் பிறளாது செய்த அதிபத்த நாயனாரது விளக்கம் செய்யும் திருவடியை வணங்கி
நாயனாருடைய திருவடியை வணங்கி கொண்டு அதனுடைய துணை கொண்டு 3 உலகங்களும் முறைமையினால் போற்றுகின்ற செம்மையுடைய நீதியுடைய அந்த கழிக்கம்ப நாயனாருடைய திரு தொண்டினை நாம் சொல்வோம் என்று சொல்லி நமக்கு இந்த சரீரத்தில் நிறைவு செய்து காட்டுகிறார். இந்த சரீரத்தில் நமக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பொன்னி நாடு என்னும் கற்பக கொடியில் பூத்த மலர் போன்றது நாகப்பட்டினம். பொன்னி நாடு என்று சொல்வது ஒரு கற்பக கொடி, அதிலே பூத்த ஒரு மலர் போன்றது இந்த நாகப்பட்டினம் என்று சொல்லி மக்கள் வேண்டிய எல்லாவற்றையும் தருதலால் இது இப்படி சொல்லப்பட்டு கற்பகம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மீன் படுக்கும் கொலை தொழில் புரியும் பரதவர் குலத்திலும் திருத்தொண்டர்கள் வருவர் என்று சொல்லி, அதாவது பரதவர் குலத்தில் இருந்தாலும் கூட அங்கேயும் திருத்தொண்டர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரதவர் குழவியல் தொழிலாகிய மீன் கொலை வலை தொழில் செய்து நின்றவாறே சிவனடிமை தொண்டும் அதற்கேற்றவாறு செய்யலாம். திருநாளைப்போவார் நாயனார் வரலாறு பார்க்க என்று சொல்லி சொன்னார். நாளும் ஒரு மீன் சிவனுக்கு என்று கடலில் விடுதலும் சிவத்தொண்டு, எல்லாம் பெருமானுக்கு அப்படின்னு அந்த உணர்வோடு விடுவதும் ஒரு சிவத்தொண்டு என்று சொல்லி சொன்னார். அந்நியமத்தில் ஒரு நாள் ஒரு மீனை வரினும் விட்டு வருதலும் அதனால் செல்வம் குறைந்த அருங்களை சாம்புதலும் உணவின்றி தமது மேனை தளர்வுறுதலும் கண்டு அவ்வாறே கிடைத்த ஒரு மேனை விட்டு மகிழ்ந்து வருதல் அதன் மின் உரைப்பினால் ஆகியது என்று சொல்லி சொல்றார். அத்தகைய துன்ப நிலை உலகடங்களும் விளைவரும் பொன்மயமாய் நவமணி உறுப்புடன் உதயசூரியன் போல ஒரு சுடர்விடும் மீன் ஒன்று பட அதனையும் சிவன்கடல் கண விடுத்தல் பொருள் பற்றினை அடியோடு எரியும் செயல். அதாவது அவருக்கு பொருள் பற்று என்பது அடியோடு இல்லாத ஒரு நிலை, அதுதான் உயர்ந்த ஒரு நிலை. பொருட்பற்று விடுதல் மிக அருமை. இந்நாள் உலகம் பொருட்பற்றே பற்றாக அடைந்தும் அழைத்தும் வருதல் என்று கருதத்தக்கது. என்னதான் நம்ம வழிபாட்டு நெறியில் இருந்தாலும் கூட அந்த பொருள் பற்று விடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் அந்த பொருள் பற்று இல்லாதிருந்தவர் நம்முடைய நாயனார். பற்றற்ற வழியே இறைவர் வெளிப்பட்டு அருளுவர். எப்போ நமக்கு பற்று நீங்குகின்ற அப்பொழுதே பெருமான் நமக்கு அருள் செய்வார். ஆமாம், மண் பெண் பொன் என்ற ஏடனை மூன்றனுள், அதாவது பொருள் பற்று மிக கடினமாய் பற்றுவது, உலகம் முழுவதும் பொருள் முதல் தாம் என்பது ஒரு தடுக்கலாகாத பழமொழி. அதனை முழுதும் வென்றவர்கள் அன்பின் உரைப்புடைய பெருமக்கள். நம்முடைய நாயனார் அந்த பொருள் பற்றை வென்று காட்டிய ஒரு பெருமகனார். அது எப்படி வறுமை வந்த பொழுதும் அதை வென்று காட்டிய பெருமகனார். அதனால் இறைவன் திருவடி பற்று அவருக்கு எளிதாக கிடைத்தது என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் வருவான் புகழ் நின்றதெங்கும் நிலை உலகலாம். திருச்சிற்றம்பலம்.